யெகோவா ரொபேக்கா அப்படின்னா நம்ம சுகமாக்குகிற தேவன். அவருடைய பெயருக்குள்ளே எவ்வளோ ஆசீர்வாதம் அடங்கியிருக்கு பார்த்தீங்களா? அந்த பெயரை சொல்லி துதித்து நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா தேவனிடத்துலேருந்து ஒத்தாசை சகாயம் உங்களுக்கு வரும். நான் தினம் காலையில் எழுந்த உடனே அந்த நாமத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அவருடைய நாமம் நமக்கு அடைக்கலம், நமக்கு சகாயம். நமக்கு எல்லா காரியத்திலையும் அந்த நாமத்தை சொல்லி துதிக்கும் போது நம்ம அற்புதங்களை காண முடியும். ஒவ்வொரு நாளும் இந்த நாமத்தை சொல்லி துதித்து பாடுவது, நாமத்தை சொல்லி துதித்து ஜெபிப்பது. அப்போ இந்த மாதம் முழுவதும் நமக்கு அவர் சகாயம் பண்ணின தேவன் அல்லவா? அதற்காக ஆண்டவரை துதிக்கணும். வாழ்நாள் முழுவதும் அவர் தான் நமக்கு சகாயம் செய்ய போகிறார். அதனால் கர்த்தருடைய நாமத்தை எவ்வளவு அறிந்து கொள்ள முடியுமோ அறிந்து கொண்டு, எவ்வளவு அந்த பெயரை சொல்லி துதிக்க முடியுமோ அவ்வளோ துதிங்க. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஒரு பாதுகாப்புக்குள்ளே இருப்பதை கட்டாயம் நீங்கள் உணருவீங்க. சரியா? தகப்பனே, உம்முடைய ஒவ்வொரு நாமத்தின் மகத்துவத்திற்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமம் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறது. உம்முடைய நாமமே எங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. உம்முடைய நாமத்தின் வல்லமை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய நாமத்தின் அடைக்கலத்திற்குள்ளே வந்துவிட்டோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து தாங்கி ஆசீர்வதித்து நடத்தின எல்லா கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாளை தினம் எங்களை ஒரு புது மாதத்திற்குள்ளே அழைத்து செல்ல போகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென்.